வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெச் ராஜாவின் வாய் கொழுப்பான பேச்சு. என்ன பேசி வச்சிருக்கிறான் அந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுபவீர பாண்டியனும் திருமாவளவனும் வந்ததுக்கு பிறகுதான் ஆணவ கொலைகள் அதிகமாயிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் கலப்பு திருமணம்லாம் நடந்தது, அப்பெல்லாம் ஆணவ கொலையா நடந்தது அப்படின்னு பேசி வச்சிருக்கிறான். அந்த வீடியோவும் போடுறேன் பாருங்க. புராண காலத்துக்கே போக வேண்டாம், நீங்க பாருங்க. கல்கி சதாசிவம் அவர்கள் MS சுப்புலட்சுமிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணாங்க. யாராவது அருவா எடுத்தாங்கடா? ஏன்னா நீங்க பிறக்கல. இன்னைக்கு ஆணவ கொலைக்கு காரணமே சுபவீர பாண்டியன் திருமாவளவன் தான். ஏன்னா நீங்க தூண்டி விடுறீங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்தது. அதே மாதிரி SG கிட்டப்பா, KP சுந்தராம்பாள், நான் சமுதாயம் பேர் சொல்லணுமா? அன்னைக்கு யாரா அருவா எடுத்தாங்கடா? ஏன்னா நீங்க பிறக்கலடா. நீங்க பிறக்கல, தீய சக்திகள் இவங்க பிறக்கல, அதனால அன்னைக்கு யாரும் அருவா எடுக்கல. இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, அதனால அருவா எடுக்கணும். ஆகவே இந்த தீய சக்திகளுக்கு எதிராக நாம உண்மை நிலையை நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பாத்தீங்களா என்னெல்லாம் பேசி வச்சிருக்கான்? பார்த்தீங்களா? சுபவீர பாண்டியனும் திருமாவளவனும் வந்து தூண்டி விடும் விதமாக பேசிய பிறகுதான் இந்த ஆணவ கொலைகள்லாம் நடக்குது. இதுக்கு முன்னாடிலாம் கலப்பு திருமணம் நடந்தது. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MS சுப்புலட்சுமியை சதாசிவம் ஐயர் கல்யாணம் பண்ணிக்கலையா, KP சுந்தரம்பாளெல்லாம் கலப்பு திருமணம் செஞ்சுக்கலையா, அப்பெல்லாம் வந்து ஆணவ கொலையா நடந்தது அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தை உதிர்த்திருக்காங்க அந்த ஆளு. உங்க கலப்பு திருமணத்துல இருக்கிற புடலங்கா புண்ணாக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும். KP சுந்தராம்பாளை எதுக்கு கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு? வேற ஒன்றும் இல்லை, இந்தியாலேயே முதல்ல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின முதல் நடிகை அவங்க தான். அந்த காலத்தில் ஆம்பளை நடிகர்களுக்கு கூட 1 லட்சம் ரூபாய் சம்பளம்லாம் கிடையாது. அவங்களுக்கு தான் முதல்ல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து ஔவையார் படத்தில் நடித்தாங்க. அவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆளுன்றதுனால கல்யாணம் பண்ணிட்டாங்க. MS சுப்புலட்சுமியை எதுக்கு சதாசிவம் ஐயர் கல்யாணம் பண்ணாரு? ஏன்னா அவங்க இந்தியா பூரா ஃபேமஸ், அதனால தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதுக்கு முன்னாடி சதாசிவம் ஐயரை யாருக்கும் தெரியாது. உண்மைதாங்க, சதாசிவம் ஐயர்னு யாருக்கும் தெரியாது. கல்கி பத்திரிகையோட ஆசிரியர் அவர் தான். சரியா? ஆசிரியர்னா அந்த ஓனர் அவர் தான் வச்சிங்களேன். அவர் எதுக்கு MS சுப்புலட்சுமியை கல்யாணம் பண்ணாருன்னா வேற ஒன்றும் கிடையாது. MS சுப்புலட்சுமி இந்தியா முழுவதும் ஃபேமஸான ஒரு பாடகி. அதனால அவங்கள கல்யாணம் பண்ணி, அவங்க வந்து தேவதாசி சமூகத்தை சேர்ந்தவர்கள், இசை வேளாளர். அவங்கள அந்த மூக்குத்தியை போட்டு புல்லாக்கா போட்டு மடிசாரை கட்டி ஒரு டிப்பிக்கலாக மாமினா இப்படி தான் இருக்கும்னு காட்டுறதுக்கு உண்டான ஒரு ஃபோட்டோ மாதிரி அவங்கள ஆகிட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப மாடர்னான கேர்ள். அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோஸ்லாம், சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக ஸ்டைலாக நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி இருந்த ஒரு லேடியை இப்படி மாற்றி ஐயங்காராத்து மாமி மாதிரி செட் பண்ணி இப்படி தான் ஒரு மாமி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோற்றத்துக்கு அவங்கள மாற்றிட்டாங்க. அதாவது பார்ப்பனர்களின் கருத்து எப்பவுமே எப்படி இருக்கும்னா, பணம் வருதுன்னா எதா வேணால் செய்வாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், வேற ஒன்றுமே கிடையாது. இன்னொரு பாடகி கூட சுதா ரகுநாதன் நினைக்கிறேன், இல்லை இஃப் ஐ எம் ராங் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க தன்னோட பொண்ணுக்கு வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தரை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை கருப்பு, சிவப்பு, உயரம், குள்ளம், நெட்டை எதுவும் பிரச்சனை கிடையாது. காசு இருக்கா, எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம். காசு இருக்குன்னா உடனடியாக அரவணைப்பார்கள், காசு இல்லைன்னா எவ்வளோ தூரம் மட்டம் தட்ட முடியுமோ மட்டம் தட்டுவார்கள். இதுதான் அவங்களோட வழக்கமான விஷயம். இந்த லட்சணத்தில் வந்து இவர்கள் வந்து பேசுறது என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த காலத்துலலாம் கலப்பு திருமணம் செய்யவில்லையா? இந்த காலத்துலையும் கலப்பு திருமணம்லாம் நடக்குதுங்க. எப்படி நடக்குது? நானே பார்த்துருக்கிறேன். ஒரு வீட்டில் அக்கா தம்பி 2 பேர், என்னுடைய நண்பர் தான் அவர். ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம பேர் சொல்ல முடியாதுல்ல. அவரோட பொண்ணுக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணிச்சு, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தான் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். அவர் பையன் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். சார், ஒருவேளை பையன்றதுனால கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க? ஆனால் வேற ஒன்றும் கிடையாது. அந்த பையன் லவ் பண்ண பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு சென்னையில் 2 வீடு இருக்குது.
அவங்களுக்கு 2 பொண்ணு 2 வீடு இருக்குது. சரி 2 பொண்ணுக்கு 2 வீடு, ஆளுக்கு ஒரு வீடு கிடைக்கும் அப்படின்றதுக்காக சரின்ட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. சரி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர் பொண்ணு வந்து நான் பிராமின் பையனை ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடுச்சு. இது 2 இன்சிடென்ட் நடந்தது. 2மே எனக்கு தெரிஞ்சவங்க தான். எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஒரு இன்சிடெண்ட்டில் அந்த பையன் சைடில் வந்து சுமார் ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குது ஊரில். முடிஞ்சுதா, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்னொரு இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு தொலைக்காட்சியில் கொஞ்ச நாள் ஆங்கராக கூட வேலை பார்த்த பொண்ணு, பிராமின் கேர்ள் தான். அந்த பொண்ணை எப்படி நான் பிராமின் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த பையன் கூகுளில் வேலை பார்த்தான். முடிஞ்சு போச்சா? ஸோ இப்படித்தான் இவர்களது கலப்பு திருமணம் இருக்குமே தவிர உண்மையாக சாதி மறுப்பு திருமணம்லாம் கிடையாது. அப்படிலாம் யாரும் பண்றதில்லை. பணத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே தவிர மற்றபடிலாம் வந்து அப்படியே நாங்கள்லாம் பற்றியா சாதி மறுப்பு, நாங்கள் பார்ப்பனர்னு எங்களை சொல்கிற, நாங்கள் எத்தனை இடத்துல இது மாதிரிலாம் கலப்பு திருமணம் பண்ணிக்கிறோன்னு. எங்கே பண்ணுவீங்கன்னா காசு இருக்கும், இல்லைனா பிரபலமாக இருப்பாங்க, அப்போ தான் கல்யாணம் பண்ணுவீங்க, இல்லைனா கல்யாணம் பண்ண மாட்டீங்க. ரொம்ப சிம்பிளாக. தனுஷ் வந்து பெரிய ஹீரோ ஆகிட்டாருனதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இல்லைனா கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் அப்படின்னு இதுலேயும் புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இவர்கள் பேசக்கூடியது பூரா இதில் வந்து ஐயா சுபவியும் திருமாவையும்லாம் வந்து பேசுறதுக்கு இந்த ராஜாக்கெல்லாம் என்ன வாய் இருக்குன்னு தெரில. கொண்ட கொள்கைக்கு ஒரு இம்மி அளவு கூட விலகாமல் வாழக்கூடிய மனிதர்கள் இவங்க 2 பேரும். இன்னைக்கு தேதிக்கு கட்சி அப்படின்ற ஒரு அடிப்படை இல்லாமல் ஒரு திராவிட சித்தாந்தம், சமத்துவம், அம்பேத்கரியம், பெரியாரியம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி அதன்படியே நடக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களில் 2 பேர் ஐயா சுபவி, அண்ணன் திருமாவளவன். அவங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்தி பேசணுன்றதுக்காகவே இந்த ராஜா வந்து எச் ராஜா வந்து இது மாதிரி பேசி வச்சிருக்கலாம். அவங்க தான் வந்து தூண்டி விட்டு அதனால தான் ஆணவ கொலை வருது, அருவாள் எடுத்து அவங்க தான் கொடுக்குறாங்கன்னு இதில் வேற அடிச்சு விட்டாங்க. அவர் சுபவியில் மட்டும் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ஜாதியிலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னாங்க. அவங்க சாதியிலே கல்யாணம் பண்ணாங்களான்னா உண்மை பண்ணார். பெரிய பையனுக்கு மட்டும் பண்ணார். எதுக்காக? அந்த பையனும் பொண்ணும் லவ் பண்ணாங்கன்றதுனால கல்யாணம் பண்ணி வச்சார். இவங்க அரேஞ்சு மேரேஜ்லாம் கிடையாது. ஐயா சுபவிக்கு 3 பசங்க, ஒரு 2 பசங்க ஒரு பொண்ணு. ஐயா சுபவியே லவ் மேரேஜ், அது தெரியுமா உங்களுக்கு? அது ஐயா சொல்லியிருக்காங்க. ஐயா சுபவியே லவ் மேரேஜ் தான் அந்த காலத்தில். என்ன ஒன்று, அவர் லவ் பண்ணது அவங்க அத்தை பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறாரு. அந்த காலத்தில் அதை தாண்டி லவ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு வசதி கிடையாது. அவரோட 3 பசங்களில் பெரிய பையன் மட்டும் அவர் வந்து அவங்க அத்தை பொண்ணை லவ் பண்ணார். அதே மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க பொண்ணு வெளியே வேற ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி வச்சார். அப்புறம் 2வது பையனும் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணாங்க, அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். இப்போ 3 பேருமே இங்கே இல்லை, இந்தியாவிலே இல்லை. அவங்கெல்லாம் வந்து ஒருத்தர் யூகேல இருக்காரு, மற்ற 2 பேரும் அமெரிக்காவில் இருக்காங்க. ஸோ கொண்ட கொள்கைக்கு வந்து எங்கேயுமே விலகாமல் வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களை இந்த கொள்கைனா என்னன்னு கூட தெரியாத ஒரு தெருப்பொறுக்கி மாதிரி உள்ள ஆளுங்கள்லாம் வந்து பேச முடியுமா? உன்னெல்லாம் என்ன சொன்னாங்க உயர்நீதிமன்றத்தில்? இந்த ஆளுக்கு மனநிலை இது நல்லா இருக்கா இல்லையான்னு வேணா செக் பண்ணுங்கன்னு கமெண்ட் பாஸ் பண்ணுற அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்ட ஆள் தானே. ஹைகோர்ட்டாவது அதுன்னு பேசினவன். இன்னும் எல்லா இடத்துல, அதாவது பொது இடத்துல எப்படிலாம் பேசக்கூடாதோ அது மாதிரிலாம் மட்டும்தான் பேசக்கூடிய நபர் இந்த எச் ராஜா. நீ வந்து திருமாவை பற்றியோ சுபவியை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீலாம் பெரிய ஆளா? நீ உனக்கு காரைக்குடியில் கூட உன்னை யாருக்கும் தெரியாது. காரைக்குடியில நீ குடியிருக்கிற தெருவை தாண்டி பக்கத்து தெருக்கு போனால் உன்னை யாருன்னு தெரியாது. நீ வந்து அண்ணன் திருமாவை பற்றியும் சுபவியை பற்றியெல்லாம் பேச வந்திருக்க. பேசுறது ஏதாவது ஒரு நியாயமான மக்கள் பிரச்சனையை பற்றி, மக்களுக்கான செய்திகளை குறித்து ஏதாவது பேசுனா ஒரு நியாயம் இருக்கு. அதாவது ராமதாஸ் என்ன சொன்னாரு, நாடக காதல்னாரு. அதையே நீ மாற்றி என்ன சொல்ற, சுபவியும் திருமாவும் தூண்டி விடுறாங்க, அதனால தான் எல்லாரும் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க, அதனால தான் அருவாளெல்லாம் வெட்டுறாங்க. உன்னால என்ன செய்யறதுன்னே தெரியல. உன்னெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு சகிச்சுட்டு நாங்களும் வாழ வேண்டியிருக்கு.